வெளிநாட்டிலிருந்து அன்பாக நிதி உதவ இந்த இல்லத்தில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த தாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா அன்பாக நிதி உதவுறாங்களாம். இந்த தாயினுடைய நிலை இப்போ என்னன்னு கேட்டால், மும்மலமும் கழிந்து போய் தன் மலத்தில் கிடக்கும். எப்படி இருக்காங்களாம்? மும்மலம்னு சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னு சொல்கிறது நான்ற ஒரு திமிர், அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை காரணமாக செய்யக்கூடிய தவறுகள். கண்மம்னா நம்ம செய்த வினை, நம்ம செஞ்ச தவறுகள், அதுவும் இப்போ அவங்கள விட்டு நீங்கிடுச்சு. மாயைனா புலன் இன்பங்களுக்காக உடலுடைய ஆசைக்காக நம்ம செய்கிறோம் பார்த்தியா. இந்த மும்மலமும் கழிந்து போய் தன் மலத்தில் கிடக்கும் உண்மை தாயம்மாள் மகன் அறிந்தால். உன்னுடைய பையன் கிடையாது, நீ குப்பை தொட்டியில் போட்டு போயிட்ட, உன் பையன் கிடையாது. தாயம்மாவின் மகன் அறிந்தால் ஓடி போய் வணங்கிடுவான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நான் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டேன், என்னுடைய அம்மா என்னை தூக்கி குப்பை தொட்டியில் போயிட்டாங்களா, நீ எனக்கு அம்மாவே இல்லை, நான் உனக்கு மகனே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் இப்போ கூட தாயம்மாவோட மகன் அந்த கந்தனுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவானாம்? ஓடி போய் வணங்கிடுவான். என்ன காரணம்?